வணக்கம். tneducation யூடியூப் சேனல்ல இருந்து ஏராளமான பைத்தான் காணொளிகளை வெளியிடலாம்னு இருக்கிறோம். இது வந்து 3வது காணொளி. இதனுடைய பேர் வந்து பைத்தான் கிராமர், பைத்தான் இலக்கணம். இந்த காணொளியில இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம்? அதாவது அடிப்படை இலக்கணத்தை கத்துக்க போறோம். கமெண்ட்ஸ்னா என்ன? குறிப்புரை. இன்டென்டேஷன் உள்தள்ளல், டோக்கன்ஸ் வில்லைகள், டீலிமிட்டர்ஸ், இதான் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். இதெல்லாம் கத்துக்க போறோம். முதல்ல கமெண்ட்ஸ், குறிப்புரைன்னா என்ன? அதாவது நிரல்ல ப்ரோக்ராமுக்கு இடையில வந்து நிரல் எழுதுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய குறிப்புரை கொடுப்பாங்க. இதை பொதுவா வந்து எந்த கம்பைலரோ இன்டர்பிரட்டரோ எக்ஸிக்யூட் பண்ணவே செய்யாது. இது வந்து சில சிறப்பு தகவல்கள் கொடுக்கறதுக்கு வந்து இது பயன்படுது. இதை வந்து 2 வழியில நம்ம பைத்தான்ல பயன்படுத்தலாம். ஒன்னு சிங்கிள் லைன் கமெண்ட் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்னு மல்டி லைன் கமெண்ட் ஸ்டேட்மெண்ட். சிங்கிள் லைன் கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னா ஹேஷ்ல ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன தகவல்களும் கொடுத்துக்கலாம், அதை கண்டுக்காது. சில நேரத்துல இந்த குறிப்புரை வந்து நிறைய வரி இருக்கும். அப்போ நாம என்ன பண்ணணும்னா ஆரம்பத்துல ஒரு ஹேஷ், கடைசியில ஒரு ஹேஷ் கொடுக்கணும். இன்டென்டேஷன் உள்தள்ளல்னா என்ன? இங்க வந்து ஒரு நிரல் கொடுக்கப்பட்டிருக்கு, சி மொழியில உள்ள நிரல். இது ஒயில் லூப். இந்த ஒயில் லூப்புக்கு உள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அந்த கர்லி பிராக்கெட்டுக்குள்ள வருது. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஒரு பிரிண்ட் ஆஃப், இன்னொன்னு I++. இதே நோக்கத்துக்காக இந்த சி ப்ரோக்ராம் என்ன நோக்கத்துக்காக எழுதப்பட்டதோ அதே நோக்கத்துக்காக தான் இந்த பைத்தானும் எழுதப்பட்டிருக்கு. இங்க ஒயில் லூப்புக்குள்ள இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வர்ற மாதிரி பைத்தான்ல எழுதப்பட்ட இந்த நிரல்லையும் ஒயில் லூப்புக்குள்ள 2 ஸ்டேட்மெண்ட் வருது. ஆனா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இங்க கர்லி பிராக்கெட்டுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு, இங்க கர்லி பிராக்கெட் இல்ல. ஆனா இந்த ஒயில் லூப்புக்கு அடுத்த வரியில நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இங்க கொஞ்சம் இடைவெளி விட்டுருக்கிறோம். அப்போ மவுஸை இங்க வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டேப் கீயை பிரஸ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் இன்டென்டேஷன் அல்லது உள்தள்ளல். ஒரு லூப்புக்குள்ள எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், ஆனா எல்லாமே வந்து என்ன செய்யணும்னா ஒரே காலத்துல சரியா வரணும். இதான் இன்டென்டேஷன் உள்தள்ளல் அப்படின்னு நாம சொல்றோம். டோக்கன்ஸ் வில்லைகள்னா என்ன? ஒரு கட்டடம் கட்டணும்னா நிறைய கற்கள் வேணும், செங்கற்கள் வேணும். அதை வச்சுதான் நம்ம வந்து கட்டடம் கட்ட முடியும். அதே மாதிரி ஒரு நிரல் ப்ரோக்ராம் எழுதணும்னு சொன்னா நிறைய வரி வந்து அதுல இருக்கும். ஒவ்வொரு வரியும் நிறைய காம்போனன்ட்ஸ் சேர்ந்தது. அந்த ஒவ்வொரு காம்போனன்ட்ஸும் நாம என்ன சொல்றோம்னா டோக்கன் வில்லைகள் அப்படின்னு நாம சொல்றோம். இந்த டோக்கன்ஸ்ல நிறைய வகைகள் இருக்கு, டைப்ஸ் இருக்கு. ஐடென்டிஃபையர், கீவேர்ட், ஆபரேட்டர், டீலிமிட்டர், லிட்ரல்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த காணொலியில ஐடென்டிஃபையர், கீவேர்ட், டீலிமிட்டர் இந்த 3 பற்றி விவாதிக்க இருக்கிறோம். ஆபரேட்டர் பத்தியும் லிட்ரலை பத்தியும் தனி வீடியோல விவாதிக்க போறோம். ஐடென்டிஃபையர், குறிப்பெயர்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு உஷா அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறோம். உஷா அப்படிங்கிறது ஒரு தகவல், அதே ஒரு வேரியபிள்ல, ஸ்டூடெண்ட் நேம்ங்கிற ஒரு வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா டெஃப் ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கிறோம். ஹலோ அப்படிங்கிறது ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி கிளாஸை டிஃபைன் பண்ணலாம், மாடுலை டிஃபைன் பண்ணலாம், ஒரு ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே நாம என்ன சொல்லலாம்னா ஐடென்டிஃபையர் அப்படின்னு நாம சொல்றோம். இந்த வேரியபிள், ஃபங்க்ஷன், கிளாஸ் நேம், மாடுல் நேம், ஆப்ஜெக்ட் இது எல்லாத்துக்குமே பேர் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி சில விதிகள் இருக்குது. முதல் விதி என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு ஐடென்டிஃபையரும் வந்து முதல் எழுத்து என்ன இருக்கணும்னா ஒரு ஆங்கில எழுத்தா இருக்கணும். அது கேபிட்டலாவும் இருக்கலாம், ஸ்மாலாவும் இருக்கலாம், அல்லது ஒரு அண்டர்ஸ்கோர் சிம்பிள் இருக்கலாம். முதல் எழுத்து. இடையில வந்து எண்கள் வரலாம், எத்தனை எண்களும் வரலாம், 0 to 9 வரலாம். அப்புறம் பெரிய ஆங்கிலத்தில் உள்ள பெரிய எழுத்துக்களும் சின்ன எழுத்துக்களும் ஒன்று கிடையாது. கேபிட்டல் வேற, ஸ்மால் லெட்டர் வேற. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த விதி என்ன அப்படின்னு சொன்னா, சிறப்பு சொற்களை எங்கேயுமே நாம வந்து பயன்படுத்த கூடாது, கீவேர்ட்ஸை பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் நிறுத்தற்குறிகள், பெர்சன்டேஜ், டாலர், அட் இந்த மாதிரியான நிறுத்தற்குறிகளை வந்து எந்த இடத்துலயும் வரக்கூடாது. சரியான ஐடென்டிஃபையர் எதெல்லாம்? ஏவிஜி, பிளேஸ் அண்டர்ஸ்கோர் நேம், RNO, நம்பர் 1, இதெல்லாம் சரியான குறிப்பெயர்கள். தவறானது எதெல்லாம்? இப்ப வந்து 45 நம்பர்னு கொடுத்துருக்குறோம், இது தவறு. ஏன்னா முதல் எழுத்து ஒண்ணு ஆங்கில எழுத்தா இருக்கணும் அல்லது அண்டர்ஸ்கோரா இருக்கணும். அதனால இது தவறானது. 2வது வந்து டாலர் சிம்பிள் வருது, டாலர் வரக்கூடாது. 3வது ஆவரேஜ் ஹைபன் மார்க்னு கொடுத்துருக்காங்க, ஹைபன் வரக்கூடாது, அதனால இது தவறு. 4வது டெஃப்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு கீவேர்டு, சிறப்பு பெயர், அதனால இது தவறு. கீவேர்ட்ஸ், சிறப்பு சொற்கள்னா என்ன? ஒவ்வொரு மொழிக்கும் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு, சிறப்பு சொற்கள் இருக்கு. C++, இந்த மாதிரி பைத்தானுக்கும் இருக்குது.
இந்த சிறப்பு சொற்களை வந்து நாம ஒரு ஐடென்டிஃபையரா பயன்படுத்தக்கூடாது. எதெல்லாம் பைத்தானுடைய சிறப்பு சொற்கள் இங்க டேபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. டீலிமிட்டர்ஸ் வரம்பு குறிகள்னா என்ன? அது எக்ஸ்பிரஷன், லிஸ்ட், டிக்ஷனரிஸ், ஸ்ட்ரிங்ஸ் இதுலெல்லாம் நாம வந்து நிறைய சிம்பிள் வந்து பயன்படுத்துறோம். அதுக்கு இந்த குறிகள்லாம் பயன்படுத்தப்படுது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா இந்த வீடியோனுடைய வலது கீழ் பக்கம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. மற்றவங்களோட